பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸ்ல சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் கைதானவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். தற்போது வரை விசாரணையில என்னென்ன தகவல் வெளியாகியிருக்கிறது? கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்துல தலையில்லா நிலையில சூட்கேஸ்ல உடலானது மீட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சம்பவம் தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக பெரம்பூர் ரயில்வே போலீசார் அதே போல ஓட்டேரி ரயில்வே போலீசாரும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில இந்த வழக்குல 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டதுல ஒரு பெண் ரஹீமா, அதே போன்ற அவரது ஆண் நண்பர் அஸ்ரப் அலி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நடத்தப்பட்ட விசாரணையில இந்த ரஹீமாவின் கணவர் தான் அமீர் அலி, அவர்தான் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டி தூக்கி வீசப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அமீர் அலி வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு பழகியதால ஆத்திரத்துல ரஹீமா மற்றும் அவரது ஆண் நண்பர் இணைந்து அமீர் அலியை கொலை செய்து தலை ஒரு புறமும் அதே போன்று உடலை வெட்டி ஒரு புறமும் என வீசி இருப்பதும் தெரிய வந்திருக்கு. அடுத்து இவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில 3 நாட்கள் அவர்கள் இருவரையும் போலீசார் கஸ்டடி எடுத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். நீதிமன்றம் மூலமாக அவர்கள் 3 நாட்கள் கஸ்டடி எடுத்திருக்கக்கூடிய நிலையில நேற்று மாலை கஸ்டடி எடுத்து அவர்கள் இருவரையும் தேனாம்பேட்டை தாமஸ் சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அங்குதான், அதாவது வீட்டுல தான் கொலை நடந்திருப்பதால அந்த தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய தாமஸ் சாலை பகுதிக்கு அழைத்து சென்று அந்த வீட்டுல எப்படி கொலை செய்தார்கள், எந்த கத்தியை பயன்படுத்தி துண்டு துண்டாக வெட்டினார்கள் என்பது குறித்தான முழுவதிலும் அவர்களை நேரில் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அதே போன்று அந்த முழுவதிலுமே வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. பின்னர் கொலை செய்தவுடன் அவர்கள் தலை ஒரு புறம், அதாவது ஏரியில தூக்கி வீசியதால அந்த இடத்திற்கும் அவரை அழைத்து சென்று எப்படி தூக்கி வீசினார்கள் என்பதை காண்பித்து அதனை வீடியோ பதிவாகவும் செய்யக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைத்து இடங்களுக்கும், அதாவது பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கும் அழைத்து வர இருக்கிறார்கள். அதே போன்ற அந்த தலை வீசப்பட்ட ஏரிக்கும் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த 3 நாட்களும் தொடர்ச்சியாக இவர்களிடம் வேறு யாருக்காவது இந்த கொலையில தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு அதனை முழுவதுமே வாக்குமூலம் பதிவு செய்ய இருக்கிறார்கள். பின்னர் மீண்டும் சிறையில் அடைக்க போலீசார் முடிவு செய்ய உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.